ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, மதியானம் சாப்பாடு வெடிக்கிறது நைட்டு மிச்சமாயிடுச்சுன்னா கொஞ்சம் சாப்பிட பசங்கள்லாம் கொஞ்சம் தயங்குவாங்க. நம்மள கூட தான் தயங்குவோம். ஏன்னா சாப்பாடு மதியானம் வச்சுட்டே சாப்பிடணுன்னு சொல்லிட்டு நினைப்போம்ல. அதனால் மதியானம் மிச்சம் இருந்த சாப்பாடை எக் ரைஸ் மாதிரி நம்ம இப்போ செஞ்சு சாப்பிட போகிறோம். இதில் நான் எந்த ஒரு ஃப்ரைட் ரைஸ் மிக்ஸ், எந்த ஒரு பேக்கெட் மசாலா எதுவுமே யூஸ் பண்ணாமல் சிம்பிளாக தான் செய்கிறேன். எப்படி செய்யலான்றத பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் ஃபஸ்ட்டு கேஸ் பற்ற வச்சுட்டு ஒரு கடாய் வச்சுக்கிறேன். கடாய் நல்லா ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆனதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு. இப்போ முட்டை ஊற்றிக்கிறேன். உப்பு போட்டு கொஞ்சம் கிண்டிக்கலாம். முட்டை அதோட ரா ஸ்மெல், அதாவது ஒரு ரா ஸ்மெல் அதுலேருந்து போகிற அளவுக்கு நம்ம முட்டையை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், பெப்பர் தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். மிளகாத்தூள் கம்மியாக போட்டுக்கோங்க, ஏன்னா நம்ம பெப்பரோட காரம்தான். இப்போ அரிசியில் இருக்கிற அந்த கட்டிலாம் நல்லா உடச்சி விட்டுட்டு ரைஸை சேர்த்துட்டு கொஞ்சமாக சோயா சாஸ் சேர்த்துட்டு உப்பு எவ்வளோ இருக்கோ டேஸ்ட் பண்ணிவிட்டு உப்பு உங்களுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. கடைசியாக கொஞ்சம் பெப்பர் சேர்த்துட்டு டிஷ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.